இதெல்லாம் வந்து யாராவது சொன்னால் நம்புவானா? இப்போ அவர் தான் இந்த படம் நீங்கள் எடுத்தே திடுறீங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த படம் எடுத்தேன். இப்படி தான் நல்லது நடந்தேறும் டைட்டில் வச்சேன். நான் ராஜாட்ட கடைசியாக சொன்னேன், எந்த நேரத்தில் அந்த டைட்டில் வச்சோன்னா நடந்த ஊரம் கெட்டதாக நடந்துச்சு, அதை ஆரம்பித்து இப்படித்தான் நீங்கள் தானே வச்சிங்க ராஜான்னே ஒரு நாள் எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து நேரே சொல்லிவிட்டேன். 8:30 11 மணிக்கு மேல் யாரும் வீட்டை விட்டு வர வேண்டாம், சூரிய கிரகணம். 3:30 மணிக்கு மேல் வரவும். இதில் வம்பு பண்ணுறாரு இளையராஜா, 8 மணிக்குள்ளே பாட்டு எடுத்துடுறேன். சூரிய கிரகணம் வேண்டாம்னு சொல்கிறேன், ஆனால் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு. அந்த காலத்து கலைஞர்கள் கண்டிப்பாக ஒருத்தனுக்கு ஒருத்தன் இங்கே முன்னேறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினைத்தவரும் 100க்கு ஒரு 60% இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 100க்கு 2 பேர் கூட கிடையாது. பாட்டப்படி அந்த மூமெண்ட்டு சுரேகாவை என்னென்ன அது சொல்லக்கூடாது, புலியூர் சரோஜா அந்த அளவுக்கு எடுத்துருந்தாங்க. அப்படியே சென்சாரில் என்ன பண்ணிட்டான், பாதியை வெட்டின்ட்டான். பட் நமக்கு சென்சாரில் பேட்டேன் மீனாட்சி காலையில் 5:30 மணிக்கு வந்தார். அதெல்லாம் இனிமேல் எனக்கு அந்த பாக்கியம்லாம் கிடைக்காது. அவர் சொன்னபடி வந்தார். அவர் வந்து காலையில் இருக்கக்கூடிய எந்த பூஜைகளுக்கு வரமாட்டார், வைக்க மாட்டார். அப்படி அவர் பூஜைக்கே வர்றதில்லை. ஏதோ சொல்கிறேன்னா அந்த படம் தான் ராமநாராயணுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்துச்சு. ஆனால் அது எப்படி நான் பண்ணேன்னு இப்போ நினச்சா எனக்கே புரியல. அதான் சாப்பிட்டு வைங்க, குரங்கோட ட்ராலி போடுங்கன்னு போட்டாச்சு. அது போய் காம்பை தொட்டுச்சுல்ல, இந்த மாடு ஒரு உதஞ்சது, இந்த குரங்க அப்படி போய் விழுந்துச்சு. நல்லது நடந்தே தீரும்னு ஒரு படத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன். வேண்டாம்னு சொல்கிறேன். இதே இளையராஜா இல்லை நீங்கள் பண்ணுறீங்க, நான் பாட்டு எழுதுறேங்கிறார். ஐயோ ராஜா, எங்கிட்ட பணமே கிடையாது, வரட்டும், அதெல்லாம் இல்லை, நீங்கள் பண்ணுங்க. நான் வந்து கங்கை மரனை வச்சு நான் பாட்டு எழுதி நான் ஊருக்கு போய் நீ ஊருக்கு போங்க, நீங்கள் சாவியை மாடியில் பாரதி ராஜாட்ட கொடுத்துட்டு போங்க. நான் போய் சாவியை வாங்கி இவர் வீட்டு கதவை திறந்து என் அசிஸ்டண்ட்டை வச்சு பாட்டு எழுதி வச்சிட்டார். அப்போ இளையராஜா இதெல்லாம் வந்து யாராவது சொன்னால் நம்புவானா? எனக்கு அவர் அவ்வளோ மரியாதை கொடுத்துப்பா. அவர் தான் இந்த படம் நீங்கள் எடுத்தே திடுறீங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த படம் எடுத்தேன். என்னென்னா, பணத்தோடு நான் ஸ்டுடியோவுக்கு போகணும், பிரசாத் ஸ்டுடியோவுக்கு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன், எல்லோரும் வந்துடுறாங்க. பாரதி ராஜா, மகேந்திரன், சரவண சார், எஸ்பி முத்துராமன், யாரும் பாக்கி இல்லை. ஆனால் என் கையில் காசு இல்லை. என்னென்னா, ஃபைனான்சியரை எதிர்பார்க்குறேன். ட்ரெயினில் வரணும், அவரை கூட்டிக்கிட்டு நான் போகணும். நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது சேலத்துலேருந்து, தப்பாக எடுத்துக்காதீங்க, புறப்படுறது வேட்டி கட்டவரலில் பட்டு கிழிஞ்சு போச்சு, சென்டிமெண்ட்டாக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னாரு. படத்தையே வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம், அப்புறம் அவர்களை நான் எப்படி படம் பண்ணுறது? இது சினிமாவுடைய சென்டிமெண்ட். ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க, இது இயற்கையாக நடந்து போச்சா அல்லது உண்மையாக அவர் நடந்தால் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் சொன்னேன், என்னையா எல்லாரும் அங்கே வந்திருப்பாங்க, இப்படி பண்ணுறேன் சார், தப்பாட்டுக்காதீங்க, நீங்கள் ரெக்கார்டிங்கை முடிங்க அப்புறம் பார்ப்போம்னு ஒரு சாதாரண சொல்லிட்டார். அந்த ரெக்கார்டிங்கை நான் எப்படி முடித்தேன்னு எனக்கு தான் தெரியும். போயிட்டேன். 3 மணி நேரம் தான் அன்னைக்கும். என்ன சொல்கிறான் பேப்பரில், 8:30 11 மணிக்கு மேல் யாரும் வீட்டை விட்டு வர வேண்டாம், சூரிய கிரகணம். 3:30 மணிக்கு மேல் வரவும். இதில் வம்பு பண்ணுறாரு இளையராஜா, 8 மணிக்குள்ளே பாட்டு எடுத்துடுறேன். அதுவும் ஜானகி. நான் சொன்னேன், என்ன ராஜா மாதிரி, அதெல்லாம் இல்லை, நானும் உங்களுக்கு 7:30 பாட்டு எடுத்துடுறேன், 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். அப்போ இந்த சூரிய கிரகணம் இதெல்லாம் பார்த்து சென்டிமெண்ட் பார்க்க, சூரிய கிரகணம் வேண்டாம்னு சொல்கிறேன். ஆனால் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு, ஒரு குமரி முத்துன்னு ஒரு நடிகர், அவர் பெல்ல, அவர் கொஞ்சம் இந்த அஸ்ட்ராலஜிலாம் சொல்லுவார். அவரை என் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவர் வந்து அதை இதை பண்ணிவிட்டு, இல்லை அவர் என்னுடைய நடிகரும் கூட, தப்பு இல்லை, அவர் ஏதோ என் டைம் அவர் சொன்னார், நான் ஒத்துக்கிட்டேன். டைரக்டர் மகேந்திரன் என்ன சொல்கிறாரு, இல்லை முத்து சொன்னால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் வைங்க. இப்படி தான் நல்லது நடந்தேறும் டைட்டில் வச்சேன். நான் ராஜாட்ட கடைசியாக சொன்னேன், எந்த நேரத்தில் அந்த டைட்டில் வச்சோன்னா நடந்த ஊரம் கெட்டதாக நடந்துச்சு, அதை ஆரம்பித்து இப்படித்தான் நீங்கள் தானே வச்சிங்க ராஜான்னே ஒரு நாள் எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து நேரே சொல்லிவிட்டேன். இந்த படத்தை நானாக பண்ண நினச்சேன், நீங்கள் தானே பண்ண சொன்னீங்க, பண்ண சொல்லிவிட்டு அன்னைக்கு. ஆனால் 1.5 மணி நேரம் என்னென்னா ராஜா என்ன சொல்கிறாரு, அதெல்லாம்
அவர் செக் கொடுக்குறதுக்கு போகிறேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல வீட்டுக்கு போங்க, நீ வீட்டுக்கு போங்க அப்படின்னு வண்டி எடுத்து போயிட்டார். அதே பிரசாத்தில் ராம்நாத் சார், சார் பணம் எங்கே ஓடுது, நீ வீட்டுக்கு போங்க. ஸோ அந்த காலத்தில் ஒரு நியாயமான டெக்னீஷியனை எல்லாரும் மதித்தாங்க. அதாவது பாட்டாக இருக்கட்டும், படமே வாங்காமல் என்ன பணம் தானே வேணும், பரவாயில்ல நான் அடிச்சுட்டு போகிறேன். அது உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேங்க. தேங்காய் சீனிவாசன் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நடிகர். அவர் நான் குருவாக நினைத்த ஜி பாலசுப்ரமணியம் சார்ட்டு அவர் ஐஸ்டண்டாக இருந்தார். நான் அவர்கிட்ட போய் என் படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறேன். அவரை சுற்றி டிஎன் பாலு அது மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் குரூப் உட்காந்துருக்காங்க. அப்படியே பார்த்தாரு, நாராயண் சார் ஒரு 10 நிமிஷம் நான் உங்களோட தனியாக பேசணும், வாங்க நம்ம மாடிக்கு போவோம். இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன மாடிக்கு மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவர் வீட்டில் மாடியில் உட்காந்துட்டு, நாராயண் சார் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த படம் பண்ணணுமா அப்படின்னு என்னை கேட்குறாரு. நான் ஒரு கதை சொல்லிட்டேன். ஏன் பண்ணக்கூடாது? இல்லை வேறு கதை ஏதாவது பண்ணக்கூடாதா? இல்லை இதுதான் கதை முடிவு பண்ணிட்டேன், ராதிகா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதெல்லாம் நீ சரி நீ இவ்வளவு சொன்னால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் கொடுத்த அட்வான்ஸை நான் அடுத்த படத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன். அதாவது வேண்டாம்னு சொன்னதோடு இல்லை, வேண்டாம்ங்கிறாரு. வேண்டாம், நான் எப்போவும் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா செட்டில்மெண்ட்டு மட்டும் டிராஃப்ட்டு தான் கொடுப்பேன், செக் கொடுக்குறது. ஏன்னா அது பாஸ் ஆகும், பயத்தோடு வாங்குவாங்க. எல்லாருக்கும் கமிஷன் போனால் போட்டு டிராஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால் இவர் வேண்டாம்னு அப்புறம் சரி நான் இவ்வளோ சொல்லிட்டேன் நீங்கள் பண்ணுங்கன்ட்டார். தேங்காய் சீனிவாசனுக்கு தான் அந்த உன்னிடம் பியானோ சாங்கெல்லாம் எடுத்தேன். அவர் சொன்னார், எம்ஜிஆருக்கு பண்ணுற செலவை எனக்கு பண்ணுறீங்க, இது என்ன எம்ஜிஆர் படமாக பண்ணுறீங்கன்னு என்னை கேட்டார். பரவாயில்ல. ஆனால் அந்த படம் எனக்கு கமர்ஷியலாக தோல்வி அடைஞ்சது. காரணம் மிஸ்காஸ்டிங். அதாவது சரியான சமையல்காரனை வைக்கலைன்னா சாப்பாடு எப்படி இருக்கும், அது மாதிரி தான். தவறான இந்த இமேஜ் உள்ள ஆர்டிஸ்ட்டை போட்டால் படம் தப்பாக போச்சு. அது நம்முடைய நேரம் தப்பு. அவங்கள வந்து கதவை தட்டினாங்க, நீ போடு, நம்ம போட்டோம். தேங்காய் சொன்னார், நான் முத நாளே சொன்னேன் சார், நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்க, அதுக்கு மேலே உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, நான் விட்டுட்டேன் சார். நாராயண் சார் இப்போவும் சொல்கிறேன், எந்த படம் எடுத்தாலும் தேங்காய் சீனிவாசனை கூப்பிடுங்க, 10 பைசா தர வேண்டாம். எப்போ எடுத்தாலும் தேங்காய் சீனிவாசன், தேங்காய் வந்துறியா ஸ்டுடியோக்கு, அவ்வளோதான் நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் வந்துடுவேன். அதே மாதிரி வந்தார். நான் நல்லது நடந்திருக்கு, ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் சொன்னீங்களே ஞாபகம் வச்சுக்கிட்டு கூப்பிட்டேன், ஒரே ஒரு நாள் தான் ஒர்க்கு வரும், பரவாயில்லையான்னு கேட்டேன். எங்கேன்னாரு. பிரகாஷுக்கு வாங்க. யார் யார் கூடனார்? மனோரமா, சாமி கண்ணனு, வெண்ணிராடமூர்த்தி, நீங்கள்லாம் அப்படிதானே, ஆட்சியெல்லாம் இருக்காங்கல்ல, நான் வர்றேன். கரெக்டாக வந்தார். காஸ்டியூம்ஸ் எல்லாம் வேண்டாம்ல நாராயண் சார், நான் போட்டிருக்கிறது போதும்ல, ஏன்னா எனக்கு ஒரு காஸ்டியூம் எடுத்துக்கிட்டு எதுக்கு, இது ஓகே தானே, ஓகே நான் இப்படியே நடிச்சிட்றேன் அப்படின்னு. என்ன சீனை கொடுங்கப்பா அப்படின்னாரு. மூர்த்தி, அவர், மனோரமா எல்லோரும் உட்கார்ந்தாங்க. கலகலன்னு பண்ணிட்டு போயிட்டார். நான் அவர் பின்னாலே போய் என் சட்டையிலேருந்து பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுக்குறேன். என்னன்னாரு? பணம்னு. வாங்க மாட்டேன். நான் என்ன சொன்னேன்? காரக்குன் நாராயண் சார் என்ன படம் எடுத்தாலும் காசு வாங்க மாட்டேன்னு. சார் எவ்வளவு செலவழித்து அன்பே சங்கீதம் எடுத்தீங்க, அது ஜெயிச்சிருந்தா நான் உங்கள்கிட்ட இன்னும் 3 படம் கேட்டிருப்பேன், தோத்துட்டீங்க, பரவாயில்ல வேண்டாம் சார். நான் சொன்னேன், பரவாயில்ல நான் கொடுக்குறேன், இந்த ஒரு 1000 ரூபாயாவது வாங்கிங்க அப்படின்னு. மாட்டேன்ட்டார். அவர் ஜிப்பாவில் வச்சு 1000 ரூபாய் போச்சுன்னு வாங்க மாட்டேன்னார். ஸோ கலைஞர்கள் என்னை பொறுத்தவரை மாதாவன் கோயில் எப்படி நீங்கள் 48 வருஷத்து பாட்டை கேட்குறீங்களோ, அந்த காலத்து கலைஞர்கள் கண்டிப்பாக ஒருத்தனுக்கு ஒருத்தன் இவன் முன்னேறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினைத்ததெல்லாம் 100க்கு ஒரு 60% இருந்துச்சு. 40% அப்படி இப்படி இருந்திருப்பான். ஐயோ முன்னேறிட்டான்னா என்ன போட்டு மிதி காலை, அதுவும் மனிதர்கள் எப்போ ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 100க்கு 2 பேர் கூட கிடையாது. இன்றைக்கும் அன்னைக்குள்ள கலை வித்தியாசத்துக்கும் நிறைய வேறுபாடு. சார், வசனங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த நீங்கள் மீனாட்சி குங்குமம் படத்தில் வந்து டைலாக் நம்மளால ஆமாம் பெருசாக டைலாக் இருக்காது, அதே நேரத்தில் ஒரு குரங்கு வந்து துப்பாக்கி எடுத்து சுடுமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. அது ஒரு இல்லாஜிக்கல் மூவி. அது என்னன்னா, என்னை சுற்றி இருந்தவங்க ஆட்டுக்கார அலமேலும் ஓடுது, அது மாதிரி ஒரு படம் வேணும்னாங்க. புரியுதா? எனக்கு அதில் விருப்பம், உடன்பாடு கிடையாது. ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க என்ன ட்ராப் பண்ணுறாங்கன்னா, ஒரு அச்சாணி பண்ணியாச்சு, திருப்பி சென்டிமெண்ட் வேண்டாம்,
நமக்கு இப்போ ஆட்டுக்கார ஓகோன்னு ஓடிட்டுருக்கு, அந்த பேட்டர்னில் ஒன்று பண்ணுவோம். சரி, ஆடை வந்து குரங்கா மாற்றிக்கிட்டோம். இன்ஸ்பிரேஷன் ஆட்டுக்கார அலமையில் தான். ஆனால் ஆட்டுக்கார அலமையில் ஆடு பண்ணாதையெல்லாம் நான் இதில் பண்ண வச்சேன். எனக்கு அனிமல் சென்டிமெண்ட்டே தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், மாழையை மேலே டாப் ஆங்கிள் வச்சு பெஞ்சமின் பெரிய கேமராமேன், அவர் செம்மீன் படத்துக்கு ஆப்ரேட்டிங் கேமராமேன் மார்க்கஸ் பாட்லியேட்ட, அவர் எனக்கு ஒர்க் பண்ணுறாரு. நான் சொன்னேன், சார் மேலே கேமரா வைங்க, அந்த குரங்கு நவக்கிரகத்தை சுற்றி வரும், அந்த குரங்கை பேன் பண்ணுங்க சார்னு. அது ஒரு இடத்துல போய் நின்றுது, இங்கே வரமாட்டேங்குது. அவர் என்ன சொல்கிறார், நாராயண் சார் குரங்கு வரமாட்டேங்குது சார், நான் சுற்றி எப்படி சார் எடுக்கிறேங்கிறேன். என்னையா இது, எனக்கு என்னை கொண்டாந்து ஏன்டா குரங்கோட விட்டு, அதாவது எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, குரங்கு கூட நம்ம என்னைக்கு பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த குரங்கு ட்ரெயினர் ஜேம்ஸை கூப்பிட்டேயோ, குரங்கை சுற்றி வர சொல்லையா சார், நீங்கள் என்ன சார் கட் பண்ணி எடுங்க சார். அப்படியெல்லாம் எனக்கு மனுஷனா அது 9 சுற்றுனா சுற்றிக்கிட்டு வர்றதுக்கு இப்படி வரும், எடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு கேமரா இன்னொரு 9 சுற்று மொத்தம் அதெல்லாம் வராது சார், நீங்கள் அதெல்லாம் என்ன சார் விளையாடுறீங்க அப்படின்னு என்னோட சண்டை போடுறான். நமக்கு அனிமலுடைய சைக்காலஜி தெரியாது. அப்புறம் நினச்சேன், அவன் சொல்கிறது கரெக்ட் தானே, நம்ம அவனோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமே. அவன் சொன்னான், சார் நீங்கள் என்ன சார் மனுஷனா சார் 9 சுற்று வாங்க சுற்றுறதுக்கு சார், இங்கேருந்து அது வரைக்கும் வரும் சார், அதுலேருந்து இன்னொரு ஷாட் எடுங்க சார் அப்படின்னு எனக்கு அவன் சொல்லி கொடுத்தான். அப்புறம் நான் பெஞ்சமின்ட்ட சொன்னேன், பால் கறக்கிற சீன்லாம் அதுக்கு ரொம்ப அது பெரிய, அது நாங்கள் பட்ட பாடு இருக்கு, அந்த மாடு இருக்கிறவனையெல்லாம் உதைக்கும். அதாவது அனிமல் சென்ஸே இல்லாமல் நான் டைரக்ட் பண்ண படம். அதான் மிருகங்களோட என்னையும் மிருகனாக்கிட்டாருங்க, அதுவும் நான் சேர்ந்துக்கிட்டேன். என்னென்னா, குழந்தை பால் கழுகுது, குரங்கு பார்க்குது. இப்போ அந்த குழந்தைய எப்படி சரி பண்ணுறது, பாலை கொடுத்து, பால் எங்கே இருக்குது என்னடா பண்ணுறேன்ட்டு இந்த கேரட்டுக்கு மேலே அம்மா அப்படின்னு ஒரு வாய்ஸ் போட்டான். க்ளோஸப் பார்த்தா தூரத்தில் ஒரு மாடு நிற்கும், உடனே தலையை சொரியும் குரங்கு. அது யோசனை வந்து போய் அந்த மாடை பிடிச்சி கொண்டாந்து அந்த காம்பை பீச்சு குழந்தைக்கு பால் குடி. இதுதான் கான்செப்டு. எனக்கு சரியாதா, நான் உடனே அதான் ஷார்ட் பண்ணுவீங்க, குரங்கோட ட்ராலி போடுங்கன்னு போட்டாச்சு. அது போய் காம்பை தொட்டுச்சுல்ல, அந்த மாடு ஒரு உதஞ்சது, இந்த குரங்கை அப்படி போய் விழுந்துச்சு. குரங்கு உடனே சொன்னேன், சார் குரங்கு செத்து நான் நீங்கள் கொடுப்பீங்களா சார்? என்ன சார் நீங்கள் மாட்டுக்கு இஷ்டம் போல் ஸ்பாட்டில் ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டீங்க. ஆமாய்யா சார், அப்படியெல்லாம் நீங்கள் எனக்கு முதல்ல சொல்லணும் சார். இதை நீங்கள் வாட்டுக்கு மாட்டை பிடிக்கிது ஆட்டை பிடிக்கிதுன்னு ஸ்பாட்டில் வந்து பிடிங்கன்னா பாருங்கள், அது உதஞ்சி விடுச்சு, குரங்கு செத்தா நீங்கள் தருவீங்களா சாருங்கிறான். நான் நினச்சேன், இது என்னடா இந்த படத்தை நம்மகிட்ட கொண்டாந்து மாட்டி விட்டானுங்க, நம்ம குரங்கை பற்றி ஒன்றும் இல்லை, அதை விட அவன் குரங்கா இருக்கான், அவனை பெரிய படம். அப்புறம் நான் சொன்னேன், ஜேம்ஸு எனக்கு விவரம் தெரியலையா, என்ன சார் தயவுசெய்து என்னென்ன எடுக்க போகிறேன்னு எனக்கு எழுதி கொடுத்துருங்க சார். அவர் ட்ரெயினர் கேட்டார். ட்ரெயினர் நான் ட்ரெயின் பண்ணுறேன் சார், எனக்கு 2 நாள் டைம் கொடு. என்னையா நீ, இல்லை சார் 2 நாள் என்னை விட்டுருங்க சார், என்னென்ன சார் எழுதி கொடுங்க சார். அப்புறம் எழுதி கொடுத்தான். அப்போ மாட்டுக்கு பால் கறக்கணும், இதை சுற்றி வரணும், துப்பாக்கியால் சுடணும், இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ட்ரைனிங் எடுத்து கரெக்டாக பண்ணேன். அது ரொம்ப அந்த படம் தான் ராமநாராயணுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்துருச்சு. ஆனால் அது எப்படி நான் பண்ணேன்னு இப்போ நினச்சா எனக்கே புரியல. அது முடிச்சு படம்லாம் முடிச்சு பார்க்கும்போது நமக்கு எப்படி சார் இருந்தது ஸ்க்ரீனில்? முடிச்சு அது படம் மீனாட்சி குங்குமம்னு வச்ச டைட்டிலுக்கே அன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தான். சில பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவான், டைட்டில் பார்த்து வருவான். ஓகே, மீனாட்சி குங்குமம்னு வச்சான். நல்லது நடந்தேரு எனக்கு இவ்வளோ பெரிய தோல்வியை கொடுத்துச்சு. ஆனால் அந்த டைட்டிலுக்கு 5 பேர் வந்து எங்கிட்ட படம் வேணாம், அந்த நல்லது நடந்தே தீருங்க. அதனால் மீனாட்சி குங்குமம்னு வச்சுட்டேன். இவ பேர் மீனாட்சி. அது என்னன்னா ஐடியா, நான் என்ன சொன்னால், இவன் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நினைக்கிறான், இல்லை நான் பண்ணிக்கிறேங்கிறான். டே யாரா அவன் நெத்தியில் குங்குமம் வைக்கிறான்னு பார்க்கலாம். இதான் மீனாட்சி குங்குமம் வைக்கிறது யாரு, நீயா நானா? ஒரு பெரிய கான்செப்ட் இல்லை. ஆனால் இந்த குரங்கு என்ன ஒருத்தர் வேடிக்கையாக கேட்டார், சார் ஏன் சார் மீனாட்சியை வளர்த்ததும் குரங்கு, கல்யாணம் பண்ணி வச்சதும் குரங்கு, பிள்ளை பெற்றதுக்கும் குரங்கு, ஏன் சார் 100 வருஷமா சார் குரங்கு இருக்கும் அப்படியே என்ன ஒருத்தர் கேட்டார். நியாயம் தானே, ஏன் ஒரு குரங்கு 100 வருஷமா இருக்கும் சார்? அது வந்து ஆஞ்சநேயர் தானே சார்? மக்கள் அதெல்லாம் மறந்துட்டாங்கல்ல. அதாவது நான் மிட்லாண்ட் தியேட்டரில் பார்த்தேன், ஆஞ்சநேயர் கோயிலில் ஒருத்தனை சுட்ட உடனே அந்த துப்பாக்கி எடுத்து அவனை எடுத்து ஷூட் பண்ணுது. ஆஞ்சநேயாண்டு அந்த சந்திரன் முழுவார்,
அங்கேருந்து வரும், அங்கே இருக்க துப்பாக்கி எடுக்கும், சுட்டவனை சுடும். அப்படியே அந்த ரத்தத்தில் மீனாட்சி குங்குமம் போட்டான். நான் கண்ணால் பார்த்தேன். மிட்லன் தேட்டரில் இப்படி எந்திரிச்சு உட்காந்தாங்க ஷூட் பண்ண உடனே. அவ்வளவு அப்ரிசியேஷன் அந்த ஷாட்டுக்கு. ஆனால் அந்த படத்தை முழுக்க காப்பாற்றினது வேறு யாரும் இல்லை. அது ஸ்கிரிப்டே கிடையாது, அதில் டைலாக் ஒன்றும் கிடையாது. குரங்கு தான் அந்த படத்தினுடைய ஹீரோ. யாருன்னா குரங்கு. தேவரையா என்ன சார் சொன்னாங்க? ஏன்னா அவங்களுடைய படங்கள்ல தான் அதிகமாக வந்து விலங்குகள்லாம் இல்லை, அவர் விலங்கு வைத்தே படம் எடுத்து பழக்கப்பட்டவர். நம்ம அப்படி இல்லை. அவருக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் சென்டிமெண்ட்ஸ் படத்துக்குள்ளே இருக்குமே தவிர அவர் சென்டிமெண்ட்டுக்குன்னு படம் எடுத்தார். ஒரு அக்கா எடுத்தார், ஒரு அக்கா முழுக்க சென்டிமெண்ட். இல்லைன்னா ஒரு தெய்வம், ஒரு மிருகம், ரெண்டும் அவருக்கு வாழ்க்கை. எனக்கு மிருகம் நான் என்னைக்கு வச்சு படம் எடுத்தேன், அதை வச்சு எடுத்தேன். அது என்னமோ அவங்க அதாவது தயாரிப்பாளர் பேருக்கு நல்லா ஓடிச்சா அவங்க அதிர்ஷ்டமா இன்னும் தெரியல, மிகப்பெரிய வெற்றி அந்த படம். அதாவது இன்றைக்கும் சன் டிவியில் பார்த்தா 2 படம் ரெகுலர், ஒன்று சொந்தம், இன்னொன்று மீனாட்சி குங்குமம், மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது 2 நம்ம பண்ணோங்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி, அவ்வளவுதான். சார் இப்போ இந்த படத்துக்கு தானே சார் கண்ணதாசன் சார் வந்து காலையிலேயே பட பூஜைக்கு வந்தது? மீனாட்சி குங்குமத்துக்கு தான். மீனாட்சி குங்குமம் காலையில் 5:30 மணிக்கு வந்தார். அதெல்லாம் இனிமேல் எனக்கு அந்த பாக்கியம்லாம் கிடைக்காது. அவர் சொன்னபடி வந்தார். ஆனால் அவர் அவர் வந்து காலையில் இருக்கக்கூடிய எந்த பூஜைகளுக்கு வரமாட்டார், வைக்க மாட்டார். அப்படி அவர் பூஜைக்கே வர்றதில்ல. ஏதோ சொல்கிறேன்னா, என் பக்கத்தில் சரவண சார் என்ன சொன்னார்னா, உங்களை வச்சு நாங்கள் 18-19 படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஒரு பூஜை கூட வரல, நாராயண படத்துக்கு மட்டும் வந்தீங்கன்னா. அது காரணம் வந்து நம்மெல்லாம் காரைக்குடியிலேருந்து வந்தோம், யாராவது காரைக்குடிக்கு பேர் சேர்த்தோமா, மண்ணுக்கு பெருமை சேர்த்தா நான் வந்தேன். அதுதான் கேட்கணும்னு நினச்சேன் சார். அந்த பேருக்கு பின்னாடி, பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ அப்பா பேரையோ அம்மா பேரையோ இல்லை நம்ம வீட்டு பேர் ஒன்று இருக்குல்ல, அதை வைக்காம காரைக்குடிங்கிற அந்த விஷயம் ஏன் சார் வச்சுங்க? இல்லை, அது என்னென்ன காரணம் ஒன்றுமே இல்லை. நாராயணன், ஏஎல் நாராயணன் ரொம்ப பாப்புலர். அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கார். தேவநாராயணன் அவர் ஒரு பெரிய ரைட்டர். ஸோ நாராயணன்கிறது வெறுமன நாராயணன் வச்சா கன்ஃபியூஷன் வரும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த நேரம் வச்சுங்களேன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், தஞ்சை ராமையாதாஸ், உடுமலை நாராயணகவி, கிட்டத்தட்ட கவிஞர்கள் பூரா ஊர் பேரை இருப்பாங்க. பாபநாசம் சிவன், அந்த காலம் அது ஒரு ஃபேஷன், நம்ம சின்ன பிள்ளையா இருந்தது. ஸோ நம்ம தனிப்பட்டு நினைக்கிறேன்னா காரைக்குடின்னு வச்சுக்கோங்கன்னு நான் என்னுடைய தகப்பனார் பேரை வச்சுக்காம ஊர் பேரை வச்சுக்கிட்டேன். அது இன்றைக்கி என்ன ஜென்ரலாக கூப்பிட்றவங்களாம் நம்ப மாட்டேங்க, பேரே சொல்ல மாட்டாங்க, காரைக்குடியாரன்னு தான் சொல்லுவாங்க. காரைக்குடியார அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் டைரக்டர் திருலோக் சார் வந்து நாராயணன் சொல்லி நான் காதால் கேட்டதே இல்லை, காரைக்குடியாரை தான் சொல்லுவார். காரைக்குடியாரை வந்துட்டாரப்பா அப்படிம்பார். அது மாதிரி ஊருக்கு நம்ம பேர் வச்சுட்டோம். அது இன்னைக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துச்சு. இப்போது நம்ம மீனாட்சி குங்குமம் பற்றி பேசும்போது டைட்டிலுக்காகவே வந்து படங்களை வாங்கினவங்க அப்படிங்கிற எல்லாம் இருக்குது. இதே மாதிரி தானே சார் அதுக்கு முந்தின படமும் வந்து நம்ம நல்ல இதுன்னு தானே சார் வச்சுருந்தோம், அதுவுமே ஒரு குட் கம்யூனிகேஷனை கொடுக்குறது தானே சார் டைட்டில்? இல்லை, டைட்டிலுக்காக படங்கள் வாங்கின காலம் ஒன்று உண்டுங்கிறேன். ஓகே, அதில் இந்த மீனாட்சி குங்குமம், ஏன்னா எங்கிட்ட வாங்கினவர் சொன்னார், இந்த டைட்டிலுக்காக தான் வாங்குறேன், மீனாட்சி குங்குமம்னு வச்சிங்களேன்னு ஒருத்தர் சொன்னார், மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அதே மாதிரி நான் நல்லது நடந்தே தீருங்கிறதுக்காக ஒருத்தர் சொன்னார், சார் நாங்கள் இதுவரை இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல, உங்கள் டைட்டிலுக்காக தான் நாங்கள் சேலம் ஏரியா வாங்குகிறோம்னு சொல்லி வந்தார். ஸோ அந்த டேஸில் டைட்டிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். நல்லது நடந்தே தீரும் அந்த படத்தில் தான் அந்த நிலா காயுது நேரம் நல்ல நேரம், அதாவது எனக்கு பண்ண பாட்டு தான் அது. அதை என்ன பண்ணிட்டாங்க, சென்சாரில் ரொம்ப டூ மச் ஆஃப் செக்ஸ் அப்படின்ட்டு பாதியை கட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப நான் அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா அந்த பாட்டு ஷூட்டிங் முடித்து நாங்கள் எடிட் பண்ணுற போது குறைந்தபட்சம் பாரதி ராஜா ஒரு 10 தடவை வந்து அதை பார்த்துருப்பார். பா அந்த பாட்டு ஒரு தடவை போடுங்கப்பா அப்படின்னு மூலையில் அதை பார்த்துட்டு போவார். அந்த பாட்டு அப்படி அந்த மூமெண்ட்டு சுரேகாவை என்னென்ன அது சொல்லக்கூடாது, புலியூர் சரோஜா அந்த அளவுக்கு எடுத்திருந்தாங்க. அப்படியே சென்சாரில் என்ன பண்ணிட்டான், பாதியை வெட்டின்ட்டான். ஒருவேளை அந்த பாட்டு அந்த படத்தில் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நிலத்துக்கு அந்த பாட்டை விட்டுருந்தான்னா எனக்கு படம் பாதி கவர் ஆயிருக்கு. நான் தகரான்னு ஒரு படம் பார்த்துட்டு பரதன் எடுத்த படம், சுரேகாவை நான் ஃபிக்ஸ் பண்ண காரணமாக ஆனந்த் தேட்டரில் தகரா பார்க்குறேன். ஏய் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காளே, இந்த பொண்ணு நமக்கு சரியாகும் ஓகேன்னா அவங்க உடனே பிரசாத் லேபில் வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு உங்கள் அப்பான்னு அவன் ஒரு ஃபோன் போட்டேன். சார் நாராயண் சார், என்ன சார் உங்கள் படம் அங்கே அச்சாணி ஓகோன்னு ஓடுது, மீனாட்சிமோ சார் என் பொண்ணு நடிக்கிறா சார்னு உடனே வந்தார். பணங்கன்னு எதுவும் கேட்கல, சொன்னதுக்கு ஒத்திக்கிட்டார். தகராவில் என்ன பண்ணியோ
அதை இங்கே எனக்கு ஒரு சாங் பண்ணம்மான்னு. தகரா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டில் தான் அந்த படம் பரதன் டைரக்ஷனில் ஓன்னு போணுச்சு. பிரதாப் போத்தூரும் நடித்தது. அந்த அந்த ட்ரெஸ் எனக்கு மைண்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டு புலியூர் சரோஜாட்ட அதே மாதிரி எடுத்தாச்சு. பட் நமக்கு சென்சாரில் பேட்டேன். அதை அடுத்து நீங்கள் கமல்ஹாசன் சார் நடித்து வெளியே வந்து அது பண்ண உடனே என்னாச்சுன்னா பாதி சாங்கை கட் பண்ணிட்டான். பாதி சாங்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஒரு 4 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் தூக்கிட்டான். அது ஜானகிம்மா பாடியிருக்காங்க, அவ்வளவு செக்ஸியாக பாடியிருப்பாங்க. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இளையராஜா ரீரெக்கார்டிங் முடிஞ்சு படம் பார்க்கும்போது ரொம்ப கோபமாக பேசினார். என்ன படம் எடுத்துறீங்க, என்ன படம், நீங்கள் தானே அச்சாணி எடுத்தீங்க, நீங்கள் தானே அன்பே சங்கீதா எடுத்தீங்க, இது என்ன படம், நான் ரீரெக்கார்டிங் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது வேறு. நான் சரி விடுங்க ராஜா, அந்த பாட்டையே நான் தூக்கிடுறேன்னு தூக்கிவிட்டேன். அப்புறம் எனக்கு பெர்மிஷன் கேட்டார். இந்த மாதிரி சகலகலா வல்லம்ல நிலா காயுதே, அது அதே டியூனை அந்த மார்க்கெட் கொஞ்சம் மாற்றி நான் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணல, அந்த பாட்டே தூக்கிட்டேன், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி அப்படின்னே. அப்புறம் சரவணன் சார் என்னை பார்க்குறோம் கேட்டார், ஏன்னா நாராயண் உங்கள் படத்து பாட்டுங்கிறாரு இளையராஜா, அது உங்களுக்கு பண்ணதானார். ஆமாம் சார், அதில் இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு சார். அந்த பாதி பாட்டை எனக்கு கொடுக்க சொன்னது யாருன்னா எல்வி பிரசாத் சார். அவர் வந்து சேர்மனாக இருக்கார், ரிவைசிங் கமிட்டி சேர்மன். அவர்கிட்ட என்னை கூட்டி கொண்டு போய் இளையராஜா சொல்கிறாரு, சார் இவரெல்லாம் ஒரு டெக்னீஷியன், ஏதாவது காப்பாற்றி கொடுங்க சார், அந்த ஒரு பாட்டு இருந்தால் அவருக்கு லைஃப் சார், படம் ஓடும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். எனக்காக வந்து எல்வி பிரசாத் சாரை கேட்டார். எல்வி பிரசாத் சாரை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் சொன்னார், எனக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, போர்டு மெம்பர்ஸ் பூரா ரொம்ப நெகட்டிவாக எழுதியிருக்காங்க, ஏன்னா அவ்வளோ மோசமாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். சார் இந்த தகராங்கிற படத்தை பார்த்து சரி நான் ட்ரை பண்ணுறேன், பட்டு உங்கள் படத்தை பேன் பண்ணாமல் பார்த்துக்கிறேன், அதான் என்னால் செய்ய முடியும். ஏன்னா என்ன சார் காரணம்னு கேட்டேன். இல்லை டியூ டு வயலன்ஸ் அண்ட் செக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி இளையராஜா கூட வந்து ஏ கட் பண்ணிட்டு ஏ போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அந்த பாட்டை தூக்கிட்டாங்க. அப்புறம் தான் இதை சரி வீணாக போகிற ஒரு பாட்டு அவர் கொஞ்சம் மாற்றி நீலாக்கா இதெல்லாம் மாற்றிட்டாங்க, லிரிக்ஸ் எல்லாம் மாற்றி ஏவிஎம்மில் சகலகலாவில் யூஸ் பண்ணாங்க. அதனால் நம்ம ஒரு இடத்துல மாட்டினோம், ஒரு இடத்துல எந்திரிச்சோம், ஒரு இடத்துல குதித்தோம். என் வாழ்க்கை இருக்கேன், கிண்ணு மேலே போவேன், அடுத்து பார்த்தா டர்னு கீழே வந்துடுவேன், மேலே போவேன் கீழே வருவேன் மேலே. ஆனால் மைண்டு எப்போவும் ஸ்டெடியாக இருக்கும்.